ஏண்டா போய் எங்கள்கிட்ட வந்தாடா உதவாங்குவீங்க. அட்லீஸ்ட் வந்து நாக் அவுட்ஸே வராமல் நீங்கள் அப்படியே வெளில போயிருந்தாவது கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும்டா. போய் ஃபைனல் வரையும் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த ஃபைனலை ஜெயிச்சிங்கன்னா ஆறுதலாக இருந்திருக்கும். தோத்துட்டு அதுவும் போய் எங்கள்கிட்ட வந்தாடா தோப்பீங்க. நியூசிலாந்து டீம் நினச்சாலே நமக்கு ரொம்ப பாவமாக இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம என்னதான் வந்து இந்தியன் சப்போர்ட்டராக இருந்தாலும் சரி, இந்தியன் டீமு நம்ம எல்லாமே இந்தியாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஆர்ப்பரிச்சாலும், இந்த நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இவங்கெல்லாம் தோக்குறப்ப நம்ம மனசு அறியாமல் ஒரு மாதிரி கவலையை தான் சந்திக்குது. ஏன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபைனல்ஸ் ரீச் பண்ணது நியூசிலாந்து, மோஸ்ட் ஆஃப் த செமிஃபைனல் ரீச் பண்ணது நியூசிலாந்து. இப்போன்னு இல்லை, 1990ஸ்லேருந்தே நாக் அவுட்ஸ்க்கு நியூசிலாந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஒரு செமிஸ் ரீச் பண்ணிடுவாங்க, ஒரு குவார்ட்டர் ஃபைனல் ரீச் பண்ணிடுவாங்க, ஈவன் ஃபைனல் கூட ரீச் பண்ணிடுவாங்க இப்போ இருக்க காலகட்டம் வரைக்கும். ஆனால் அவங்களால சவுத் ஆஃப்ரிக்காவும் சரி நியூசிலாண்டும் சரி ஒரு கப்பை அடிக்கவே முடியல. அது எதனால்? சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு சரியான கைடன்ஸ் இல்லையா, இல்லை இவங்க ப்ரெஷர் ஆகிடுறாங்களா, இல்லை அவங்க ஃபைனல் வந்தாலே போதுன்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்களான்னு தெரியல. ஏன் சவுத் ஆஃப்ரிக்காவை பார்த்தோம், சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து செமிஃபைனல் நடக்கிறப்ப யாராவது தோக்க போகிறாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா ஆடினது ஆட்டம் மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி ஒரு போராடவே இல்லை, ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஒரு மாதிரி பிளாக் ஆகிட்டாங்களோன்னு தோணுச்சு. ஸோ அவங்கள வந்து நியூசிலாந்து அசால்ட்டாக அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அசால்ட்டாக அடித்த அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோடு வந்து இங்கே டஃப்பாக போகும்னு பார்த்தோம்னா இங்கே நியூசிலாந்து பயங்கரமாக சோக் ஆகுறாங்க. பாஸ் என்ன பாஸ் ஆச்சு உங்களுக்குலாம்? சூப்பர் டீமாக இருக்கீங்க. வந்து பார்த்தோம்னா நியூசிலாந்து யாருமே நாக் அவுட்ஸ் வருவாங்கன்ட்டு எதிர்பார்த்தோம், பட் ஃபைனல்ஸ் வரையும் வருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நியூசிலாண்டோட டீம் அந்த மாதிரி ஒரு 190 அடித்தாலே அவங்க ஒரு மாதிரி சேஃப் சோன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. மிச்சல் சாட்னர் தாண்டி ஒரு நல்ல பவுலர் யாருமே இல்லை. அதே தான் நேற்று பார்த்தோம். எல்லாமே எக்கனாமி ஹையாக கொடுக்கக்கூடிய பவுலர்ஸு யாருமே வந்து பார்த்தோம்னா பெருசாக கண்டெயின் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. மேட்டன்ட்ரி தவிர வேறு யாருமே இல்லை. அதுவும் மேட்டன்ட்ரி பவர் பிளேல மட்டும் தான் நல்லா போடுவாப்பில். இந்த டஃபியெல்லாம் ரொம்ப பில்டப் பண்ணாங்க. ஆனால் இந்தியன் கண்டிஷன்ஸ்லாம் அவ்வளோக்கா ஒரு தேர மாட்டேன்னு தோணுது. இல்லை ஆர்சிபி வேறு எடுத்து வச்சுருக்காங்க டஃபியை. எப்படி போகுதுன்னு தெரியல. ஜாஸ் ஹெசல்வுட் கிட்டத்தட்ட ஒரு இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகவே இல்லை. ஸோ டஃபி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்ப ஆர்சிபி அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெசல்வுட் இல்லைனா ஆர்சிபி கஷ்டப்படுவாங்க. ஸோ நியூசிலாண்டையும் சவுத் ஆஃப்ரிக்கா நினச்சா நமக்கு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் அவங்க கண்டிப்பாக பதில் சொல்ல தான் போகிறாங்க. இன்னும் நிறைய வேர்ல்ட் கப் இருக்குது, இதோட முடிஞ்சிட போகிறது கிடையாது. ஸோ ஸ்டே ஸ்ட்ராங் நியூசிலாந்து டீம். அவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போவாங்கன்னு நம்புவோம். நம்ம ப்ளேயர்ஸ் எல்லாம் அவங்களை கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கும். பார்ப்போம்.